அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், ஐயா நேற்று நான் கான்ட்ராக்டர், இன்னைக்கு நான் நடிகை, நாளைக்கு அப்படின்னு. எதுக்காக கண்ட்ராக்டர் அவங்கள பற்றி பேசுகிறேன்னா, வரும்போது இப்போது சென்னையில் சிட்டி பஸ்ஸில் ஒரு கண்ட்ராக்டர் நண்பர் கூட கொஞ்சம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஒரு 2 நிமிஷம் தான். ஏன்னா சிட்டி பஸ்ஸில் கண்ட்ராக்டர்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டி பஸ்ஸில் உள்ள கண்ட்ராக்டருக்கெலாம் ரொம்ப பொறுமையும் எப்படி சொல்கிறது சகிப்புத்தன்மை நிறைய வேணும். ஏன்னா பலவிதமான மனிதர்களை தினசரி சந்திக்காங்க இல்லையா. அப்படி இந்த 2 நிமிஷத்தில் அவர் சொன்ன ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு தோணுச்சு. என்கிட்ட ₹1 சில்லறை இல்லைன்னாரு. அப்போ நான் இருக்கட்டும் பிரதர் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை, பொதுவாக ஆண்கள் ₹1 சில்லறைனாலும் கண்டுக்கிட மாட்டாங்க, ஆனால் பெண்கள் ஒரு பைசா கூட விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு அவர் சொன்ன எக்ஸாம்பிள் தான் பெண்கள் அவர் பார்க்குற ஒரு அழகான ஒரு பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பெண்கள் அவர் எவ்வளோ அழகான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காரு. என்ன சொன்னார்னா, ஆண்கள் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த காசுடைய அருமை தெரியாது. ஆனால் பெண்கள் அந்த ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காசு சம்பாதிக்கிற அந்த காசுடைய வேல்யூ தெரியும். அதனால தான் ஆண்கள் ₹1 கண்டுக்கிட மாட்டாங்க, பெண்கள் ஒரு பைசானாலும் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதாவது பொதுவாக நம்மளாம் வீட்டில் நம்ம மனைவிட்டையோ பேசும்போது என்ன சொல்லுவோம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கேன், நீ காசுடைய அருமை தெரியாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, பெண்கள் அந்த ₹1 காசுக்கு கூட இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னா, அந்த ஆண்கள் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்கிறதுடைய அருமை பெண்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னார். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. மீண்டும் சந்திப்போம்.